உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் குறித்து அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருப்பவை என்ன, முழு விவரங்கள்? தமிழ்நாடு அரசினுடைய அலட்சியத்தால நமது அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்யப்படக்கூடிய நிலை உருவாகி இருப்பதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதம் தொடர்பாகத்தான் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். அந்த வகையில மாநில தொகுப்பிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் தமிழ்நாடு மருத்துவர்கள் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என்பதே அரசினுடைய முடிவாக இருப்பதாகவும் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த ஆட்சி காலத்துல அந்த உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் நிரப்பப்பட்டது குறித்தும் பல்வேறு விமர்சனங்களையும் அருண்ராஜ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். குறிப்பா உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை பொறுத்த மட்டில் தமிழகத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 422 இடங்கள்ல 219 இடங்கள் மாநில கோட்டா, அதாவது ஸ்டேட் கோட்டாவிற்கும், மீதமுள்ள இடங்கள் அகில இந்திய கோட்டாவிற்கும் ஒதுக்கப்பட்டதாக இருந்து வருகிறது. கடந்த ஆண்டுகள்ல கலந்தாய்வு முடிந்த பிறகாக ஸ்டேட் கோட்டாவில நம்ம அரசு மருத்துவர்கள் கொண்டு நிரப்ப முடியாத இடங்கள் ஆல் இந்திய கோட்டாவிற்கு சரண்டர் செய்யப்பட்டது. அதாவது திமுக ஆட்சி காலத்திலேயே சரண்டர் செய்யப்பட்டது. இதனை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவாரா? சரண்டர் செய்த பிறகு குறைந்தபட்ச சதவீத கட் ஆஃப் குறைக்கப்பட்டு அகில இந்திய அளவுல நமக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் மூலமாக நிரப்பப்பட்டதனால தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர் என்பதையும் உதயநிதி ஸ்டாலின் அறிவாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் 2024 119 இடங்களும் 2025 145 இடங்களும் அகில இந்திய கோட்டாவிற்கு சரண்டர் செய்யப்பட்டது என்பது வரலாறு. தங்கள் கடிதத்தில் சென்ற 2025ஆம் ஆண்டு நிரப்பப்படாமல் இருந்த 152 இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு செல்வது தடுக்கப்பட்டது எனவும் நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைக்கு புறம்பான செய்தி என்பதையும் அருண்ராஜ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டு ஸ்டேட் கோட்டாவில் 151 இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த போதும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அவற்றை சரண்டர் செய்ய மறுத்து இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அது தொடர்பான வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உச்சநீதிமன்றம் தனது 29/5/2026 நாளிட்ட தீர்ப்புல 151 இடங்களை சரண்டர் செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பதாக நம் மாநில தொகுப்பிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் தமிழக மருத்துவர்கள் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என்பதை அரசு முடிவாக எடுத்திருக்கிறது. எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நம் மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் மறுசீராய்வு மனுவையும் உடனடியாக 4/6/2026 தமிழக அரசு தாக்கல் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கிராமப்புற மக்களுக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதையும் மாநில உரிமை சார்ந்த இடஒதுக்கீடு நிலைப்பாட்டிலும் தமிழக வெற்றிக் கழகம் எப்போதும் உறுதியுடனும் துரிதமாகவும் செயல்படும் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் அருண்ராஜ் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.